அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாடு, சோறு, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை இப்படி ஆக்கினா நல்லா இருக்கு. நாங்கள் முருங்கைக்கீரை தண்ணி வச்சு தான் ஆக்குவோம், தேங்காய் பால் ஊற்றி. சீரகம், மிளகு, வத்தல் சுட்டு போட்டிக்கிறது, கீரைப்பொடி, மஞ்சள், தேங்காய் பால், வெங்காயம், கீரையை உருவி தாளித்து போட்டிக்கிறோம். இதுதான் கீரை, முருங்கைக்கீரை. சோறு, கருவாட்டு குழம்பு, வெங்காயம், மாம்பழம். இதான் இன்றைக்குள்ள சாப்பாடு. இது கொஞ்சம் வெளியூர் சிஸ்டம் போல் ஆக்கிக்கிறேன். முருங்கைக்காய்லாம் போட்டு கருவாடு ஆக்கிக்கிறேன். அது எங்கள் அம்மா கருவாடு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி பழம், மாங்காய் எல்லாம் போட்டு புளி ஊற்றுனேன். இன்றைக்கு நான் ஒரு நாள் புளி ஊற்ற மாட்டேன், மாங்காய் தான் கூட போடுவேன். சரி, இந்த மெத்தட்லேயும் ஆக்கி பார்ப்போமே, நான் ஆக்குறேன். அது எங்கள் அம்மா சொல்லுவேன், கருவாடு ஆக்கினா ஏழையாக வாழ்ந்ததேனோ யார சொல்லுதாக்கு எங்கே ராத்திரிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தா காலையில் என்னது அவங்களுக்கு உணவுக்கு தெரியாது. பாத்திமா நாயம் யாராவது மிஸ்கின் வந்தால் ரூபா இல்லாட்டா, காசு இல்லாட்டா, அம்மா அதெல்லாம் அந்த நாளில் வார்த்தையே துவாவாக தான் வைக்கும். என்ன செய்யம்மா, பாத்திமா நாயத்தை கூட வைக்கிது, நாளைக்கு வாங்கம்மா அதான் தருவான் அதுதான் சொல்லி விடுவான். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பாத்திமா நாயத்தை கூட வைக்கணுமா, நாளைக்கு வாம்மா. இந்த ஏலக்கறி புளி எதுவும் ஆக்கினா ஏழையாக வாழ்ந்ததேனோ யார சொல்லுதாட செய்தியே சொல்லுவாள். கண்ணீர் தான் வடியிருப்போம் நான் கேட்ட உடனே. இத்தனை நாள் பட்டினியாக கிடந்திக்கிறேன், அதான் நம்மளுக்கு இந்த உணவை தந்திக்கிறேன். இத்தனை நாளாக கறி மீனுமாக தான் கிடக்குது, அதுக்காக வேண்டியதான் இதை ஆக்குறேன். ராத்திரி கூட கால் கறி பாயா இதெல்லாம் திண்டிக்கிறேன். ரெடியாக பிடிக்கிது கறி, மட்டன் வாங்கித்தரணும், சிக்கன் வாங்கித்தரணும். மனசுக்கு பிடிச்சாதானே தெரிய முடியும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த உணவை தட்டாமல் அல்லா தரட்டி தான் நானும் வரக்கத்தான உணவு தானே. எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துட்டு கட்டாயம் சொல்லுவாள் இப்படி, அதனால் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.